புனித பிலிப் நேரி என்பவருடைய வார்த்தைகளிலிருந்து இந்த சிறிய மறையுரையை நான் துவக்குகிறேன். அவர் இவ்வாறு கூறுகிறார்: Devotion to Blessed Sacrament and devotion to Blessed Mother is not just the best way to purity, but it is the only way to purity என்று கூறுகிறார். நற்கருணை மீதும் அன்னை மரியாளை மீதும் இருக்கிற பக்தி, நம்பிக்கை என்பது இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புனிதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பாதை என்று புனித பிலிப் நேரி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மறையுரையை நான் 3 பகுதியாக பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல் பகுதி அன்னை மரியாளினுடைய பிறப்பு. இரண்டாம் பகுதி அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உடன்படிக்கை பேழை. மூன்றாவது பகுதி அன்னை மரியாளின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. இவை மூன்றும் இளைஞர்களின் பார்வையிலிருந்து நான் இந்த மறையுரையை நான் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறேன். முதலாவதாக அன்னை மரியாளின் பிறப்பு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அன்னை மரியாளின் பிறப்பு. அன்னை மரியாள் எப்படி பிறந்தாங்க? ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க. என்னமா சொல்றேன். நம்ம விவிலியத்தில் அதற்கான குறிப்புகள் இல்லை, ஆனால் குரானிலே அதற்கான குறிப்பு உண்டு. இந்த பகுதி முழுவதும் இஸ்லாமியர்கள் பலர் வாழ்கிற ஒரு பகுதி. அதனால நான் ஏதாவது ரீல் விட்டா நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அன்னை மரியாளினுடைய பிறப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிறப்பு செய்தி. ஏனோ விவிலியத்தில் அதை பற்றிய குறிப்பு இல்லை, ஆனால் குரானிலே அதை பற்றிய குறிப்பு உண்டு. ஆகவே தான் அதை நான் மிக முக்கியமாக எடுத்து கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். முன்னொரு காலத்தில் குரானின் அடிப்படையிலே ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் ஃபக்குத். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தையின் பெயர் அன்னா, இன்னொரு குழந்தையின் பெயர் இஸ்பா. யார் யாரு? அன்னா, இஸ்பா, 2 பெண் குழந்தைகள். ஆனால் இந்த மனிதருக்கு மிகவும் வருத்தம், வேதனை எல்லா காலமும். ஏனென்றால் அந்த காலத்திலே ஆண் மகன் ஒரு குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் குடும்பங்கள் வருத்தப்படும். ஆகவே அவருக்கும் அதே வருத்தம், என் குடும்பத்திலே ஒரு ஆண் மகன் பிறக்கவில்லையே, 2 பெண் பிள்ளைகளாக பிறந்து விட்டதே என்கிற வருத்தம். ஒவ்வொரு நாளும் வேதனையிலேயே தன் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு தேவதூதர் ஜிப்ரீல் என்பவர் காட்சி கொடுக்கிறார். கப்ரியேல் என்று நம் வழியில் சொல்ல முடியாது, அவர்கள் வழியிலே ஜிப்ரீல் என்றுதான் கூற வேண்டும். அவர் தோன்றி கூறுகிறார், கவலைப்படாதீர், உங்களுடைய வம்சத்திலே 2 இறை தூதர்களை அல்லாஹ் கொடுக்கவிருக்கிறார் என்று கூறுகிறார். அவருக்கு ஒரே சந்தோஷம். 2 இறை தூதர்கள் என் குடும்பத்திலேயாவா என்கிற மகிழ்ச்சி அவருக்கு அதிகமாக இருந்தது. தன்னுடைய 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். அன்னா என்பவருக்கு இம்ரான் என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இஸ்பா என்பவருக்கு ஜக்கரியா என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இப்ப இவங்க 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியுதா? இம்ரான் யாரு? அண்ணாளுடைய வீட்டுக்காரர் தான். அவருக்கு பேர் என்ன? நம்ம கத்தோலிக்க சர்ச் சுவைக்கின். வெரி குட். இங்க இஸ்பா அப்ப யாரு? எலிசபெத். அப்போ குரானின் அடிப்படையில் அண்ணாவும் எலிசபெத்தும், உங்களை போய் கேட்கறேன் பாரு, நான் அடிச்சுன்னு சாகணும், அக்கா தங்கச்சிங்க சகோதரிங்க. வெரி குட். ஆனா அலர்ட்டா இருக்கணும்ல கேள்வி கேட்கும் போது. அக்கா தங்கச்சி 2 பேர் இல்லையா? இருவருக்கும் திருமணமான பிறகு குழந்தையே இல்லை. ஆனால் தேவதூதர் என்ன வாக்கு கொடுத்திருந்தா? உங்களுடைய வம்சத்திலே 2 இறை தூதர்களை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இருவருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. இருவருமே மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்தோ பரிதாபம், அண்ணாவினுடைய கணவர் இம்ரான் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இறந்து விடுகிறார். உடனே அண்ணா அவர் வாழ்ந்து வந்த யூதேயா பகுதியில் இருந்து கடந்து சென்று
நாசரேத்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊருக்கு குடிபெயர்ந்து சென்று விடுகிறார். ஏனென்றால் யூதேயா பகுதியிலே பணக்காரர்கள் தான் வாழ முடியும். சிட்டி மாதிரி அது இல்லையா? அங்கிருந்து கடந்து போய் எங்க வாழ்றாங்க? அவங்க நாசரேத்தில் குடிபுகிறார்கள். இப்பொழுது அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அவள் திருமணம் ஆகாமலே இருந்தார். ஒரு ஊர்ல என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த காலத்திலேயே சில பொம்பளைங்க வாய நம்மளால மூட முடியல, இல்லையா? குழந்தை இல்லையா உனக்கு அப்படின்னு இழுத்து ஊர் கதையெல்லாம் பேசி ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இந்த காலத்திலேயே நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் அவரை மிக இழிவாக அந்த ஊரில் இருக்கிறவர்கள் பேசினார்கள். அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அண்ணா தன்னுடைய வீட்டிற்கு வெளியே வந்து திண்ணையிலே அமர்ந்து அப்படியே முன்னால் இருந்த மரம் வானத்தை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மரத்திலே ஒரு பறவை கூடை ஒன்றை பார்க்கிறார். அந்த பறவை கூட்டிலே குருவி குஞ்சுகள் நிறைய இருக்குது. ஒரு தாய் குருவி பறந்து வந்து அந்த தன்னுடைய குருவி குஞ்சுகளுக்கு எல்லாம் உணவு கொடுக்கிறது. அதை பார்த்தவுடன் அண்ணா மனம் வெதும்பி உடைந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாள். ஆண்டவரே, பறவைகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறீரே, ஆனால் இந்த பாவிக்கு கொடுக்கவில்லையே என்று கேட்கிறார். உடனே மறுபடியும் அங்கு ஜிப்ரீல் தோன்றுகிறார். அவருக்கு வேறு வேலை கிடையாது இல்லையா? மறுபடியும் ஜிப்ரீல் தோன்றி ஜிப்ரீல் என்ன கூறுகிறார்? அண்ணாவை பார்த்து, நீ கவலைப்படாதே, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீ ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய். அந்த பெண்ணை மரியம் என்று நீ அழைப்பாய். ஏனென்றால் மரியத்திடமிருந்து ஒரு இறை தூதர் இந்த உலகத்திற்கு வரவிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. உங்க ஆமேன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்லுங்க ஆமேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பைபிள் இதற்கான குறிப்பு இல்ல. தாம்பத்திய உறவு இல்லாமல் அன்னை மரியாள் பிறந்ததாக எது கூறுகிறது? குர்ஆன் கூறுகிறது. அன்னை மரியாள் பரிசுத்தமாக பிறந்தார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒரு கோட்பாடு இருக்கு. என்ன கோட்பாடு தெரியுமா? ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் அன்னை மரியாளுக்கு பேரு. ஆனா அதற்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா அங்க இருக்கு. என்ன தெரியுமா பரிதாப விஷயம்? இஸ்லாமியர்கள் கூட அன்னை மரியாளை பரிசுத்தமாக கருதுகிறார்கள். ஆனா நம்ம கும்பல் இருந்து சிலது வெளியில போச்சு பாரு. அதுங்களுக்கு தான் அன்னை மரியாளினுடைய மகத்துவம் மேன்மை தெரியவில்லை. பரவாயில்லை. ஆக நீங்கள் முதலில் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டால் இறைவனால் இறை தூதரை பெற்றெடுப்பதற்காகவே இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார் இல்லையா? அன்னை மரியாள் பிறந்த பிறகுதான் எலிசபெத் அம்மாள் கற்பவிக்கிறார் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இரண்டாவது செய்தி. அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உடன்படிக்கை பேழை என்று நான் சொன்னேன். ஏன்? இதற்கு வரலாற்று சான்று 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம். கையில் செல்போன்கள் இருக்கும், பைபிள் இருக்காது, பரவாயில்லை. அதனால வீட்டுல போயாவது ஹோம்வொர்க் படிங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல ஒரு மாட்டு வண்டியில உடன்படிக்கை பேழையை வச்சு எடுத்துட்டு வராங்க. உடன்படிக்கை பேழையில என்னெல்லாம் இருந்துச்சு அன்பானவர்களே? பா, அவனுக்கு கை தட்டுங்க. அந்த பையனுக்கு, குட்டி பையன் கேட்ட அடுத்த செகண்ட் சொன்னா பாருங்க. வெரி குட். ஆரோனுடைய கோல் முதல்ல. இரண்டாவது அந்த உடன்படிக்கை பேழையில என்ன இருந்துச்சு? மன்னா. அதுக்கும் அவன் தாங்க பதில் சொல்றான். கேட்டகிஸ்ட்ல ஒழுங்கா சொல்லி கொடுத்திருக்காங்க அந்த பிள்ளைக்கு. மூன்றாவது என்ன இருந்துச்சு? டேய், மூணாவது சொல்லவே இல்லையாடா நீ? 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள். உடன்படிக்கை பேழைக்குள்ள என்னதான் இருந்தது? ஒரு மனுஷனுடைய கோல், ஆரோனுடைய கோல், மன்னா, அழிந்து போகிற மன்னா, ஒரு நாளுக்கு மேல 2வது நாள் இருக்காது, அந்த மன்னா வச்சிருந்தாங்க. 3வது 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது. எந்த அளவிற்கு அந்த உடன்படிக்கை பேழை வல்லமையாக இருந்தது என்றால் இறைவனுடைய பிரசன்னம் அந்த பேழையில் நிறைந்திருந்தது இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் அது முன்னாடி தான் விழுந்து விழுந்து வணங்கினாங்க. நம்ம பெந்தகோஸ்துக்காரங்க சொல்லிடுவாங்க, அவங்க எல்லாம் கல்ல கும்பிட்டாங்க, அங்க கோல் தான் இருந்துச்சு, அதை தான் கும்பிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுல என்ன இருந்தது? இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. உடன்படிக்கை பேழையை அவர்கள் எங்கெல்லாம் எடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அவர்களை யாரும் அசைக்க முடியவில்லை.
உடன்படிக்கை பேழை வைத்திருந்தவர் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. கரெக்டா? அப்பேற்பட்ட வல்லமை அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்தது. ஏனென்றால் இறைவனுடைய பிரசன்னம் ஆரோனின் கோலில் இருந்தது, இறைவனுடைய பிரசன்னம் அந்த மன்னாவில் இருந்தது, இறைவனுடைய பிரசன்னம் 10 கட்டளைகள் இருந்த அந்த கல்லில் இருந்தது. அவ்வளவு வல்லமையான உடன்படிக்கை பேழை. அதை மாட்டு வண்டியில் வைத்து எடுத்து செல்கிறார்கள். மாட்டு வண்டி முன்பாக தாவீது ராஜா நடனமாடிக்கொண்டே செல்கிறார். அப்பொழுது நம்ம ஊர் ரோடு மாதிரி நினைக்கிறேன், அந்த ஊர்ல ஒரு பள்ளம் வருது, மாட்டு வண்டி அதுல இறங்கி ஏறுது. இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த உடன்படிக்கை பேழை சரிந்து விழப்போனது. அப்பொழுது அருகிலே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் உசா. நம்ம ஊரில் பெண்கள் பேர் உசா, அவங்க ஊரில் ஆண்கள் பேர் உசா இல்லையா? உசா என்பவன் என்ன பண்ணா, கைய வச்சு தாங்கி பிடித்தான். என்ன நடந்தது அன்பானவர்களே? இறைவன் அந்த கணமே அவனை அங்கேயே கொன்று போட்டான். எல்லாரும் கேட்கலாம், என்ன ஆண்டவரே, கீழே விழ போனதான பிடிக்க போனா, அவனை ஏன் கொன்றீங்க? அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும், அது பரிசுத்தமான உடன்படிக்கை பேழை, ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த உடன்படிக்கை பேழை. பாவ நிலையில் ஒருவர் அதை தொடக்கூடாது, குருக்கள் மட்டுமே தொட வேண்டிய உடன்படிக்கை பேழை அது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. ஒருவன் தெரிந்திருந்தே வேண்டுமென்றே அந்த பாவத்தை செய்ததனால் இறைவன் அவனை அங்கேயே கொன்றார். என்ன பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் தாவீது ராஜா நடுங்கி விடுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாசிச்ச நற்செய்தி வாசகம், அன்னை மரியாள் உள்ள வராங்க. அன்னை மரியாள் தன்னுடைய சித்திய பார்க்க வராங்க. எலிசபெத் அம்மா யாரு இப்ப உங்களுக்கு? சித்தி. இந்த மேட்டர் இப்பதானே தெரியும் உங்களுக்கு. வெரி குட். அன்னை மரியாள் யார பார்க்க வராங்க? சித்திய பார்க்க வராங்க இல்லையா? சித்திக்கு குழந்தை பிறக்க போகுது, சின்ன பிள்ளை. அன்னை மரியாள் பைபிள் ஸ்காலர்ஸ், விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 14 to 15 வயதுக்குள்ளாகத்தான் அன்னை மரியாளுக்கு அப்பொழுது இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாங்களாம் தெரியுமா நாசரேத்திலிருந்து? இன்னைக்கு நீங்க நடந்தீங்கன்னா காலில் 7 நாள் ஆகும். எத்தனை நாள்? 7 நாள். அன்னை மரியாளும் கர்ப்பமா இருந்தாங்க இல்லையா? ஆனா இப்ப இருக்குதுங்க சீனு போடுதுங்க பாரு. இப்ப எல்லாம் 0 டயட், அப்படியே ஒல்லியா இருக்கணுமா, அப்படியே சாப்பிட்டு ஸ்லிம்மா இருந்ததான் ஆல் த ட்ரெஸ் ஃபிட் மை ட்ரெஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாள் சுத்துதுங்க இல்லையா? ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனாலதான் ஒரு வாட்டி சொன்ன, ஒரு இடத்துல கன்செப்ஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்காக டாக்டர் கிட்ட போகும்போது கையை வீசி வீசி நன்னு போதுங்க. அங்க போய் டாக்டர் சொல்றாரு, கங்க்ராச்சுலேஷன், நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பக்கத்துல புருஷன்கிட்ட, என்னங்க புடிங்க, பார்த்து கூட்டும் போங்க என்ன, ஐயோ வீட்டுல பார்த்து உட்கார வைங்க, ஐயோ எந்திக்க விடாதீங்க என்ன. மூஞ்ச பத்தி அதுக்கு அந்த காலத்துல மாவாட்டினாங்க இல்லையா, துணி துவைச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, சுகப்பிரசவம். கரெக்டா? இப்ப ஒண்ணு செய்ய மாட்டேங்குது, இருக்கிற இடத்த விட்டு நவர மாட்டேங்குது. ஏன்னா கன்சீவ் ஆயிருக்குதான் குழந்தை. அப்புறம் எங்க சுகப்பிரசவம் நடக்கும்? ஒன்னும் நடக்காது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அன்னை மரியாள் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 7 நாள் நடந்திருக்கிறாங்க. 7 நாள் நடந்து போய் தன்னுடைய சித்திக்கு உதவி செய்ய ஓடி இருக்கிறாங்க. இப்ப கேட்டு பாருங்க, உதவி செய்யுமா கொஞ்சம்? உங்க வீட்டுல படிக்கிறத கேளுங்களேன், செய்யும். நீ எதுக்கு எனக்கு அம்மாவா இருக்கிற, நீ எதுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிற, நீ செய் அப்படின்னு சொல்லுங்க. அறிவாளி குழந்தைங்க. இந்த அறிவாளி குழந்தைங்களை பெற்றது நீங்க தானே. இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் 3வது பகுதியில சொல்றேன். அன்னை மரியாள் 7 நாள் நடந்து போறாங்க. 7 நாள் நடந்து போன உடனே நல்லா கவனிங்க, அங்க போறாங்க. போன உடனே அன்னை மரியாள் நம்மள மாதிரி பெருமை பேசிக்கல இல்லையா? தான் எப்பேற்பட்டவள் என்று சொல்லவில்லை. இறை தூதர் என்னிடம் பேசினார், நான் கடவுளையே மகனாக பெற்றெடுக்க போகிறேன், நான் மிகப்பெரியவள் என்றெல்லாம் அன்னை மரியாள் பீத்திக் கொள்ளவில்லை. அன்னை மரியாள் நேரா போன உடனே சித்திக்கு செய்யற வணக்கம், அவங்க ஊர்ல எல்லாருமே பெரியவங்களை பார்த்த உடனே ஷாலோம் அலைஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அப்படிதான் வாழ்த்துவாங்க சின்ன பசங்க. அந்த காலத்துல நம்ம ஊர்ல இருந்துச்சு, பெரியவங்க வந்தா ஸ்தோத்திரம், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் எந்திரிச்சு சொல்லணும் இல்லமா. இப்ப ஸ்தோத்திரம் சொல்லணும் அதுக்கு ஆத்திரம் வருது, யார பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ல, பிள்ளைங்க எல்லாம் மாறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பசங்க பேரு பிள்ளைகள் இல்ல, புள்ளிங்கோ. அதுங்க பேர் என்ன? புள்ளிங்கோ. அதுங்க பிள்ளைகள் கிடையாது, அதுங்கெல்லாம் ஜந்துக்கள், வீட்டுல வளர்க்க வேண்டிய பிராணிகள் கிடையாது. ஜூலையோ எங்கேயோ வச்சுதான் வளர்க்கணும், ஆனாலும் அதுங்களுக்கு பேர் என்ன? புள்ளிங்கோ. ஓகே, ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லாது. அன்னைக்கு பாரு, அன்னை மரியாள்
தன்னுடைய சித்தியை சந்திக்க போறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் கடவுளையே மகனாக பெற்றெடுக்க போகிறார் என்கிற மிகப்பெரிய பெருமை அவர்களுக்கு இருந்த பொழுது கூட தாழ்ச்சியான மனநிலையோடு அன்னை மரியாள் என்ன தெரியுமா சொல்றாங்க? சித்தி, உங்களுக்கு சமாதானம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவங்க பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறாங்க. அன்னை மரியாள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட தான் அபிஷேகம் பெற்றதாக யாரிடமும் சொல்லவில்லை. இப்ப வந்திருக்குதுங்க நிறைய குரூப், பெந்தகோஸ்து குரூப், பிரிவினை சபை சகோதர சகோதரி குரூப்லாம் உள்ள வந்துச்சான். எனக்கு ஆவியானவர் வந்துட்டாருங்க, நான் தான் தீர்க்க தரிசி. அவர் என்ன அரிசி? அவரு தீர்க்க தரிசி. ஊரெல்லாம் போய் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். மாய திறக்காத, பைபிள் சொல்லுது நீ ரட்சிக்கப்பட்ட சாவர அன்னைக்கு கடைசி நாள்ல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், மகனே நீ வா, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ இன்னும் ரட்சிக்கப்படல. புனித பியோ சாவர கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னை ஒரு பாவினே சொன்னார். புனித பியோ 5 காய புனிதர். எவ்வளவு தாழ்ச்சி பாருங்க அவங்களுக்கு. தங்களை புனிதர் அவங்க சொல்லிக்கவே இல்லை. ஆமோஸ் தன்னை ஒரு இறைவாக்கினர் சொல்லிக்கவே பயந்தார். நான் இறைவாக்கினர் அல்ல, நான் மரத்தெல்லாம் வெற்ற ஒருத்தன், கடவுள் என்ன கூப்பிட்டு இந்த செய்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அதனாலதான் நான் வந்தேன் என்று தாழ்ச்சியாக சொன்ன புனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப எல்லாம் சொல்லிக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். என்ன பட்டு விட்டாரா அவரு? சரி, நல்லா இருக்கு, நல்லா கவனமா கவனிங்க. அன்னை மரியாள் அந்த இடத்துல கூட நான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சமாதானம். அந்த வாழ்த்தொலியை கேட்டவுடன் எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னா, எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க ஒரே ஒரு வாட்டி. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அம்மா அன்னை மரியாளினுடைய வாழ்த்தொலியை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரம்பி அவங்க என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு? உண்மையாவே அபிஷேகம் பெற்ற, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க யாராலையும் அன்னை மரியாளை புறக்கணிக்க முடியாது. உண்மையாகவே யாராவது நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அன்னை மரியாள் அசிங்கமா பேச முடியாது. முட்டை ஓடு, அன்னை மரியாள்னவா முட்டை ஓடு, சாக்லேட் கவர், வாழைப்பழத்தோல், இப்படி நிறைய அறிவாளிங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாகவே அபிஷேகம் பெற்ற எலிசபெத் அம்மாள் என்ன சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எலிசபெத் அம்மாள். அவ்வளவு தாழ்ச்சி. அவங்க எவ்வளவு பெரியவங்க. அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அன்னை மரியாளின் நிலையை. உடனே என்ன நடந்துச்சா? வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. நல்ல கவனமா கவனிங்க. அந்த காலத்துல 2 சாமுவேல் 6வது புத்தகத்துல உடன்படிக்கை பேழை முன்னாடி தாவீது ராஜா டான்ஸ் ஆடினார்ல. எப்படி டான்ஸ் ஆடினாரா தெரியுமா? அம்மனமா டான்ஸ் ஆடினாராம். அவர் ஆடும்போது ட்ரெஸ் அவுந்து விழுந்தது கூட அவருக்கு கணக்கு தெரியல. அவர் யாருக்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா? ஆண்டவருக்காக. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அன்னை மரியாள் முன்பாக திருமுழுக்கு யோவான் வயிற்றிலே நிர்வாணமாக நடனம் ஆடினார். ஆமென். அப்படியே இல்ல? ஏனென்றால் அன்னை மரியாள் சாதாரண ஆள் இல்ல. அந்த உடன்படிக்கை பேழையில ஒரு மனுஷனுடைய கோல், மன்னா, ஒரு கல்லு தான் இருந்துச்சு. அதிலேயே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. ஆனா அன்னை மரியாளினுடைய கருவுல கல் இல்ல, கோல் இல்ல, இல்லையா? வெறும் பிரசன்னம் இல்ல, ஆண்டவரே இருந்தார். கேட்கும் போதே புள்ள இருக்குது. ஆண்டவரே இருந்தார். சாதாரண உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள். அத சாதாரணமா அந்த பழைய உடன்படிக்கை பேழை ஒருத்தன் பாவத்துல தொட்டவனை சும்மாவே ஆண்டவர் சாவடிச்சார். இப்ப நிறைய பேர் அன்னை மரியாள் உரசுறாங்க. இப்ப உங்க மனசுல கேள்வி வரலாம், ஏன் ஃபாதர் ஆண்டவர் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு? அன்னை மரியாள் அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொன்ன அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உடன்படிக்கை பேழை. அவங்க வீட்டுல இருந்த ஆசீர்வாதம். பைபிள நீங்க எங்க தேடினாலுமே ஒரு மனுஷனை கூட தேவ தூதர்கள் வாழ்த்தியதாக வணங்கியதாக எங்கேயுமே இல்ல. ஆபிரகாம்ல தொடங்கி பாருங்க. ஆபிரகாம் 3 தேவ தூதரை பார்க்கிறார். தேவதாரு மரத்து கீழே ஓடி போய் அந்த 3 தேவ தூதர்களை ஆபிரகாம் எப்படி வணங்கினார் பிரியமானவர்களே? முகம் குப்புற விழுந்து வணங்கினார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கேத்தலிக் இல்லையா? ஏன்னா தேவ தூதர்களை வணங்கி இருக்கிறார். நம்ம அறிவாளிங்க, பிரிஞ்சு போன அறிவாளிங்க என்ன சொல்றாங்க? தேவ தூதர்களை வணங்கணும் பாவம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆபிரகாம் அந்த காலத்துல ஞானியா இருந்திருக்கிறார். தேவ தூதர்களை முகம் குப்புற விழுந்து வணங்கினார்.
அடுத்தது யோசுவா. யோசுவா 5வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அந்த எரிக்கோ மதிலை இடிப்பதற்கு முந்தின நாள் காலையில யோசுவா கண்முழிச்சு எந்திக்கிறாரு. எதிரில் பார்த்தா ஒரு ஆடவன், அழகிய ஆடவன், கையில உருவிய வாளோடு நிற்கிறார். யோசுவா அவரை பார்த்தவன கேட்கிறார், டேய் நீ யாரு, எங்க சைடு ஆளா இல்ல எதிரிங்க ஆளா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் கடவுளின் படைத்தலைவன். என்ன சொன்னாரு? நான் கடவுளின் படைத்தலைவன். அப்படின்னா யாரு? மிக்கேல். மிக்கேல் அதிதூதர் நின்றிருக்கார் முன்னாடி. யோசுவா என்ன பண்ணார் தெரியுமா? உடனே முகம் குப்புற விழுந்து வணங்கினார். ஏன்னா யோசுவாவும் கேத்தலிக். முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அப்புறம் யோசுவா கேட்கிறார், தேவதூதரே இந்த எரிக்கோ மதிலை இடிப்பதற்கு கடவுள் என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார் சொல்லுங்கள். அப்ப தேவதூதர் சொல்றாரு, உன் காலில் இருக்கிற செருப்பை முதல்ல கழட்டு. உன் காலில் இருக்கிற செருப்ப ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு உன்னை தகுதி அடைய செய். செருப்பை கழட்டு முதல்ல என்றார். எப்போ மோசேக்கு யாவே என்ன சொன்னாரோ அதே வார்த்தை யோசுவாவுக்கு மிக்கேல் தேவதூதர் சொல்லுகிறார். எல்லா இடத்துலயும் தானியேல் விழுந்து வணங்குறார், ஜக்கரியா விழுந்து வணங்குறார். நான் சொல்லிட்டே போவேன். ஆனா ஒரே ஒரு இடத்துலதான் தேவதூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்த உடனே அவரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடிக்கிறார், அருள் நிறைந்தவளே வாழ்க. முதல்ல சொல்லிட்டு அடிச்சது யாரு? தேவதூதர் கப்ரியேல். கப்ரியேல் யாருன்னா இறைவனின் வார்த்தையை ஏந்தி செல்கிற தூதர். ஒரு தேவ தூதரே சந்தித்தவுடன் அன்னை மரியாளை பார்த்த உடனே மரியே வாழ்கன்றார். அந்த காலத்துல அது அரசர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை. அரசர்களை வாழ்த்துறதுக்கு மட்டுமே என்ன சொன்னாங்க? அரசே வாழ்கன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த வாழ்த்தை தேவதூதர் யாருக்கு கொடுத்தார்? முதல்ல அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். அது தேவதூதர் மட்டுமல்ல, கடவுளுடைய கட்டளை. அன்னை மரியாளை வாழ்க அப்படின்னு முதல்ல சொன்னாரு. ஆனா நம்மை விட்டு பிரிந்து போன அறிவாளிகள் மரியே வாழ்கன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏனென்றால் அவர்கள் கப்ரியேல் தேவதூதரை விட அப்பாட்டக்கர்கள். யார் அவங்க? கப்ரியேல் தேவதூதரை விட பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம் இல்லையா? கப்ரியேல் தேவதூதரே மரியே வாழ்கன்றாரு. ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்களாம். பரவாயில்ல, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், அன்னை மரியாளின் மகத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, அன்னை மரியாளின் வழியில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. இளைஞர்களே கவனமா கேளுங்க. இந்த உலகம் இன்னைக்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. லஞ்சம், கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், வக்ரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த காலத்திலே நமக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் இருக்க முடியும். புனித தொன்போஸ்கோவும் அதைத்தான் சொன்னார், புனித மான்ஃபோர்டு அவரும் அதைத்தான் சொன்னார். அன்னை மரியாளை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார். அன்னை மரியாள் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு அப்படியே இருந்துச்சு. ஆண்டவரே உம் வார்த்தையின்படி ஆகட்டும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் இல்லையா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பலியை அல்ல கீழ்ப்படிதலையே நான் பெரிதும் விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. வாரமா போய் அச்சின்னு சாவலாம் போல. ஆமா, ஒரு ஆமேன் என்ன கெட்ட வார்த்தையா? நல்ல சந்தோஷமா சொல்லுங்களேன் ஆமேன். அந்த நெகேமியா 8:10வது வசனம் வாசிச்சு பாருங்க. இறை வார்த்தையை நெகேமியா வாசிச்ச உடனே அங்க இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன் 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். வாயே வரமாட்டேங்குது உங்களுக்கு ஆமேன் சொல்றது. மத்ததுக்கெல்லாம் வரும் வாய். எவ்வளவு பெரிய வசனம் சொன்ன இல்ல? அருமையான வசனம். நான் பலியை அல்ல கீழ்ப்படிதலையே பெரிதும் விரும்புகிறேன். அப்புறம் இன்னொரு வசனம், ஓசையா 6:6. ஓசையா 6:6 என்ன தெரியுமா போட்டிருக்கு? பலியை அல்ல கடவுளுடைய அறிவையே நான் பெரிதும் விரும்புகிறேன். என் மக்கள் செலுத்துகிற பலி எனக்கு பெருசு கிடையாது. நீங்க கொண்டாடுற திருவிழா பெருசு கிடையாது. நீங்க எடுக்கிற தேர் ஆண்டவருக்கு பெருசு கிடையாது. ஆண்டவருக்கு எது பெருசு? ஆண்டவருக்கு எது பெருசு? கடவுளை பற்றிய அறிவு. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற மக்கள் தான் ஆண்டவருக்கு விருப்பமானவர்கள். ஆண்டவரே, நாங்கள் ₹1,00,000 செலவு செய்து தேர் இழுத்தோம். பொல்லாதவனே, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்றவர் ஆண்டவர். புரியுதா? பைபிள்ல போட்டிருக்குல்ல, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. தேர் இழுக்கிறது இல்ல அன்னை மரியாளுக்கு பெருமை. தேர் இழுப்பதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிற மகிமை. நாம் பெரிய ஆடம்பர விழா கொண்டாடி விட்டால் ஆண்டவர் ஆனந்தமாகி விட மாட்டார். எசாயா 1 எடுத்து வாசிச்சு பாருங்க. எசாயா 1வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 11வது வசனத்திலிருந்து போட்டிருக்கு,
உங்கள் திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன், உங்கள் திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன். அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சுமந்து சோர்ந்து போனேன். நான் விரும்புகிற திருவிழா எது தெரியுமா? பாவம் செய்கிறாயா, உன்னுடைய பாவக்கரையை கழுவு. அதான் ஆண்டவர் திருவிழா. ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த திருவிழா டைம்ல செஞ்சிருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு திருவிழா இல்லையா? யார்கிட்டயோ சண்டை போட்டிருக்கிறீங்க, நீங்க போய் சமாதானம் சொல்லிட்டீங்கன்னா திருவிழா. ஆண்டவருக்கு பிடிச்ச திருவிழா. அது எப்படியா? ஒரே கோயில் இருப்போம், நாங்க பேசிக்க மாட்டோம். உள்ள மட்டும்தான் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோயிலுக்கு வெளில போனோடனே ஆத்திரம் ஆத்திரம், அப்படிதானே? உள்ள மட்டும்தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சீன்ல வெளில போனோம்னா கொல்லேலூயா, பக்கத்துல வந்து கொல்லேலூயா இல்லையா? மூஞ்சிலேயே முழிக்காதுங்க, அப்படியே ஒரே பக்கமே இப்படி தலையை திரும்பி இருக்கும். அப்புறம் எதுக்கு பூசைக்கு வர? நீ வீட்லயே படுத்துக்கோ, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது கோயிலுக்கு வர்றதுனால. ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்யாமல் திருவிழா கிடையாது. இளைஞர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்னை மரியாள் இளம் வயதிலேயே கீழ்ப்படிதலை கொண்டிருந்தார். தாழ்ச்சி, ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அருமையான தாழ்ச்சி. ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேயிங். Humility is a rare virtue. The moment you think you have got it, you have lost it. Humility is a rare virtue. The moment you think you have it, you have lost it. நான் ரொம்ப தாழ்ச்சியானவன் என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு நீ தாழ்ச்சி இல்லாதவன். அன்னை மரியாள் எவ்வளவு தாழ்ச்சியா இருந்தாங்க. அதனாலதான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, இளைஞர்களை பார்த்து சொல்கிறது, இளைஞர்களே பெரியவர்களை மதித்து நடங்கள், முதியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், உங்களை வழி நடத்துபவர்களுக்கு கீழ்ப்படிந்து செல்லுங்கள், அப்பொழுது கடவுள் உங்களை தக்க காலத்தில் உயர்த்துவார். இந்த உலகத்துல நீங்க உயரணும்னு நினைக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், திருச்சபையை வழி நடத்துபவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இல்லையா? இன்னைக்கு நீங்க பல்ல கட்சிங்கன்னா, அந்த காலத்துல நம்ம அப்பா பல்ல கட்சா நம்ம பயந்து உட்கார்ந்தோம் இல்ல இல்ல, நம்ம தானே. இப்ப நீங்க பல்ல கட்சி பாருங்க, அவன் திருப்பி பல்ல கடிப்பான். இன்னைக்கு கொஞ்சம் கூட அந்த தெய்வ பயம் இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட இல்லாமையே போயிடுச்சு. இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற தீவினைகளை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணிகின்ற ஆடையை பாருங்கள், இடுப்புல இருந்து 1.5 அடி கீழே தான் பெல்ட்டே போடுறான். டேய், நாங்கெல்லாம் இடுப்புல தான் பெல்ட் போட்டோம். அவன் எங்க இப்ப பெல்ட் போடுறான்? இடுப்புல இருந்து 1.5 அடி கீழே. அப்படி குனிஞ்சா எல்லாம் தெரியணுமா? ஆமா, காஸ்ட்லியா போட்டிருக்கேன் ஃபாதர், எல்லாருக்கும் தெரியணும் இல்லையோ? அதே மாதிரிதான் எல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு. அவன் தலைய பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த ஜந்துவோட தலைய பாருங்க. இந்த நாய் நக்கி வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி பாத்துருக்கீங்களா? நாய் அப்படியே சுத்தி நக்கி வச்சிருக்கோம், நடுவுல ஒரு கூடை மட்டும் தூக்கி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி இருக்கும் தலை. ஆனா அந்த ஜந்துவை வச்சு நீங்க தான் வீட்டுல சோறு போடுறீங்க, சிரிக்கிறீங்க. காலேஜ்ல அவனுங்களை கேட்ல பார்த்தாவே துரட்டி வச்சிடறேன் நான் தான் வில்லன், அவனுங்களுக்கு முதல் வில்லன். என்ன பண்றது? இந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாம் சுத்துது. பெண்கள் இன்னைக்கு, அதுவும் வாலிப பெண்கள், மேக்கப் தான் வீட்டுல 1/2 மணி நேரம் தலைவாருது. அவங்க அப்பா கிட்ட அயன் பண்ண சொல்லிட்டு, டாடி கொஞ்சம் முடி அயன் பண்ணி விடு. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், அயன் பண்ணிட்டு தான் வருது. ட்ரெஸ் அயன் பண்ணதோ இல்லையோ, முடி அயன் பண்ணி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே பேனு பேய் மாதிரி வந்து நிக்குது கோயில்ல. அட ஆண்டவரே, இங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு வருத்தம், வயிற்றெரிச்சல் என்னன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. ஆனா நம்ம கோயிலுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஆண்டவரை துதிக்க வருகிறோம் என்கிற எண்ணம் எல்லாம் இன்னைக்கு சுத்தமா இல்ல. இன்னைக்கு எல்லாம் மறந்து போச்சு, தெய்வ பயம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அன்னை மரியாளை போல. 3வது ட்ரஸ்ட், அன்னை மரியாளுக்கு கடவுள் மீது இந்த நம்பிக்கை. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அன்னை மரியாள் காலத்துல ஒரு கன்னி பெண் கருவுற்று இருந்தால் அவளை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். அசிங்கம், ஊரே அசிங்கமா பேசும். சூசையப்பரே அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டு இருந்தார். அந்த அளவிற்கு ஒரு அவமானத்தை கடவுளுக்காக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தெரியும், நான் கடவுளை நம்பினால் கடவுள் என்னை உயர்த்துவார். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம் வாசிச்சு பாருங்க. நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை நம்பினால், இளைஞர்களே, நீங்கள் நீண்ட ஆயுளை பெறுவீர்கள். ஆக்சிடென்ட் வராது, நோய் வராது, கொரோனா வராது, உங்க வீட்டு பக்கம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நீண்ட ஆயுளை பெறுவீர்கள். 2வது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க.
இதை விட இளைஞர்களை உங்களுக்கு என்ன வேணும்? அன்னை மரியாள் நம்ம கொடுத்திருக்கிற 3 பாடம்: கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, நம்பிக்கை. அவங்க வழியில நாம் சென்றால் இந்த உலகத்தில் பல அதிசயங்களை செய்யலாம். கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். அன்னை மரியாள் சாமி கிடையாது, அன்னை மரியாள் தெய்வம் கிடையாது, ஆனால் தெய்வத்தின் தாய். அந்த தெய்வத்தின் தாய் சாதாரண தாய் இல்ல. ஆனால் இருக்கிற மக்களுக்கு நிறைய குழப்பம். எங்க குலதெய்வம் சகாய மாதா ஃபாதர், எங்க குலதெய்வம் பூண்டி மாதா ஃபாதர், எங்க குலதெய்வம் பெரியநாயகி மாதா ஃபாதர், ஜிமிக்கி எல்லாம் போட்டு இருப்பாங்க ஃபாதர். ஐயோ ஐயோ, இந்த மக்களை எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு தெரியலையே. எல்லாம் ஒரே மாதா தான். லூர்து மாதா வேற கிடையாது. லூர்துல காட்சி கொடுத்ததுனால அவங்க யாரு? லூர்து மாதா. லூர்துங்கிறது இடம், பாத்திமாங்கிறது இடம். அன்னை மரியாள் பேர் பாத்திமாவா? நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ஏரோப்ளைன்ல அப்படிதான் நிறைய மாதா சுரூபங்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்களாம் ஏரோப்ளைன்ல, வேற ஒரு நாட்டுக்கு. வேளாங்கண்ணி மாதா சுரூபம், பாத்திமா மாதா, லூர்து மாதா சுரூபம், அப்புறம் சகாய மாதா சுரூபம், காணிக்கை மாதா சுரூபம், எல்லா சுரூபத்தையும் எடுத்துன்னு போனாங்களாம். அப்போ திடீர்னு வேளாங்கண்ணி மாதா சுரூபம் கீழே விழுந்துச்சான். அதுல நம்மால் உட்கார்ந்துக்கிறான் உள்ள, அந்த சுரூபங்களை எல்லாம் பாத்துக்கிறது. உடனே ஜெபம் பண்ணாராம், லூர்து மாதாவே எங்க வேளாங்கண்ணி மாதாவை காப்பாத்துங்க, லூர்து மாதாவே எங்க வேளாங்கண்ணி மாதா. எல்லா மாதாவும் ஒண்ணுதானே. கத்தோலிக்க மக்களே, நம்ம பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் நம்ம இழிவாக பேசுகிற அளவிற்கு சில நேரம் நடந்துக்கிறோம். ஏன் தெரியுமா? அன்னை மரியாள் சாமி கிடையாது. ஆனால் அவர் நமக்கு சொல்லி தந்த பாடம் என்னன்னா, நீங்கள் இயேசுவை நம்புங்கள், எல்லாவற்றிற்கும் இயேசுவிடம் செல்லுங்கள், இயேசுவை தவிர மீட்பு இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த உலகத்திற்கு போதித்தவள் அன்னை மரியாள். ஆகவே தான் இந்த நாளிலே அன்னை மரியாள் தன்னையே இளம் வயதிலேயே இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தவள் என்று நான் சொன்னேன். இந்த 3 பாடத்தையும் மறக்காதீங்க. அன்னை மரியாள் பரிசுத்தமாக பிறந்தாள், அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழை, அன்னை மரியாள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற 3 பாடம்: கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, நம்பிக்கை. இவை அனைத்தும் நம்மை நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் கடவுளோடு கொண்டு சேர்க்கும். ஆமென். முட்டி போடுங்க எல்லாரும். வயதானவர்கள், பெரியவர்களை தவிர மற்ற அனைவரும் தயவு செய்து முழந்தால் படியிடுங்கள். பேண்ட் அழுக்கானால் நான் துவைத்து தருவேன். முட்டி போடு. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து. கீபோர்டு வாசிக்கிறவர் இருக்கிறாரா? ஃப்ளூட் வாசிங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் for focus and attention. கையை உயர்த்தணும், வலிக்கணும் கை. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம் புனித பவுலடிகளார் சொல்லி தந்தது. நீங்கள் ஜெபியர்களுக்கு எதிராக அவர் ஜெபித்த பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பு இறைவா, இந்த கிருபையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த அற்புதமான தாயை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடையாக கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்கியவள் அன்னை மரியாள், உம்மை பற்றி கொண்டவள் அன்னை மரியாள். உம்மை விட்டு ஒரு நொடி கூட அந்த தாய் அகலவே இல்லையப்பா. ஆகவே தான் அவரை புனிதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புனிதையாக நீர் உயர்த்தி இருக்கிறீர். சீடர்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த சீடத்தியாக நீர் உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்னை மரியாளை இளைஞராகிய யோவானிடம் ஒப்புக் கொடுத்தீரப்பா. இதோ அதே அன்னை மரியாளை எங்களுடைய உலகில், நாட்டில், எங்களுடைய மாநிலத்தில், எங்களுடைய உயர் மறை மாவட்டத்தில், குறிப்பாக இந்த காணிக்கை அன்னை மாதா ஆலயத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். முது வல்லமையான கரத்தை விண்ணகத்திலிருந்து நீட்டி எங்கள் பங்கு தந்தையை, உதவி பங்கு தந்தையை, அருட் சகோதரிகளை, காணிக்கை அன்னை சபையை சார்ந்த அருட் சகோதரிகளை, இங்க இருக்கிற மக்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீர் தருவேன் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் வல்லமையினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு பொழுதும் உம் பாதையிலிருந்து விலகி செல்லாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உலகம் எங்களை ஏமாற்றுகிறது. அசிங்கம், கேவலமான காரியங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், சபல புத்திகள் இன்றைய இளைஞர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. புற அழகுதான் முக்கியம் என்று தங்களுடைய அகத்தில் இருக்கிற திறமைகளை, வலிமையை மறந்து இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
அப்பா, பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே அவர்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்று வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். பொய் பேசுகிறார்கள், புரணியில் ஈடுபடுகிறார்கள், சாராயம் குடிக்கிறார்கள், போதை பழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள், கெட்ட நடத்தையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள், கல்வியை புறக்கணித்து விட்டார்கள், தெய்வ பயமில்லாமல் வாழ்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா, உன் பலக்கரத்தை விண்ணகத்திலிருந்து நீட்டி என் பிள்ளைகளை தொடுவீராக. இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப சந்தோஷம் அழிந்துவிடும் என்று அவர்களுக்கு நீர் புரிய வையும். ஆண்டவரே, திருப்பாடல் 50வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த உலகத்தில் என்னை தவிர உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி இருக்கிறீரப்பா. திருப்பாடல் 47வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறீர், நீ கற்றுக்கொள்ளுகிற கல்வி, நீ தேடி தேடி ஓடி சென்று உழைக்கின்ற உழைப்பின் ஊதியம், இவையெல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்தில் என்னை தவிர உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி இருக்கிறேன். தகப்பனே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பங்குதளம் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு உன் பாதையில் வழி நடத்தப்படட்டும். எல்லா பொல்லாப்புகளும் மறையட்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கேடுகள், பிசாசுடைய அந்தகார சக்திகள், கண்ணீர், சண்டை சச்சரவு, போராட்டம் எல்லாம் ஒழிந்து போகட்டும். அப்பா, உம்முடைய கரிசனையான அன்பு கரத்தினால் எங்கள் கண்ணீரை துடைத்தருளும். அன்னை மரியாளை போல ஒரு வாழ்வை நாங்கள் வாழ அருள் தாரும். சமாதானம், மகிழ்ச்சியை நிரம்ப தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென்.